ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். உங்களுடைய குலதெய்வத்தோட நடமாட்டம் உங்களுடைய வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு சில உயிரினங்கள் உங்க வீட்டை தேடி வரும். முக்கியமா இந்த ஒரு சில மாற்றம் உங்களுடைய வீட்டில் நடந்திருக்கும். தெய்வ நடமாட்டம் இருந்தால் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவுங்க இது. உங்க வீட்டுல தெய்வ கலாச்சாரம் இருக்கு, தெய்வத்தோட அருள் இருக்கு, உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ள குடியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இது போன்ற சில விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்க அதை யதார்த்தமா நினைச்சிருப்பீங்க. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குனாலே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க வீட்டுல உங்களுடைய குலதெய்வத்தோட நடமாட்டம் இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். முக்கியமா உங்க வாழ்க்கையில தடப்பட்ட காரியங்கள்லாம் நீங்கி நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் அடைய போகிறது. இத்தனை நாட்கள் இங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்தமா மாறி நன்மை மட்டுமே நடக்க போகிறது. ஏன்னா தெய்வ கலாச்சாரம் உண்டாகிறது முக்கியமான குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறதுங்கிறதுனால பல மாற்றங்கள், எண்ணில் அடங்காத மாற்றங்கள்லாம் நடக்கும். இது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் திருப்பி நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க நம்பிக்கையோட இருங்க. அப்படி நீங்க இருக்கிறது மூலியமா எல்லாமே மாறும். இப்ப உங்க வீட்டுல தெய்வத்தின் நடமாட்டம் இருக்குதா என்பதற்கான அறிகுறிகளும் முக்கியமா அந்த உயிரினங்களை பற்றியும் பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு முக்கியமா பயனுள்ள தகவலாகவும் அமையும். உங்க வீட்டை தேடி காலை, மாலை, மதியம் என எந்த நேரம் என்றாலும் கூட பறவைகளோட எண்ணிக்கை அதிகமாக வருகிறது. முக்கியமாக காகங்களோட எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறது என்றால் உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் நிச்சயமாக இருக்கிறது என்று அர்த்தம். இதை அடுத்து உங்கள் வீட்டை தேடி பசுமாடும், அதை எடுத்து நாய், அதாவது பார்த்தீங்கன்னா பிராணிகள், இது போன்ற எந்த ஒரு உயிரினமும் தினமும் ஒரு நாள் வந்துட்டு போச்சுன்னா அது இல்லைங்க. தினமும் நாட்கள் நாட்கள் அதிகமாக செல்ல செல்ல தினமும் வந்து கொண்டு இருக்கிறது என்றால் கண்டிப்பான முறையில் உங்க வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது. ஏன்னா உயிரினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பிளேஸுக்கு வராது. உயிரினங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு தான் வரும். நீங்க நிறைய நபர்கள் சொல்லலாம், எங்க வீட்டுல தினமும் நாய் இருக்குதுங்க, ஏதாச்சும் பசு விலங்குகளா இருக்கின்ற வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை தவிர்த்து விடுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய உயிரினம் உங்கள் வீட்டை தேடி வந்தால் அது கிடையாதுங்க. வெளியிலிருந்து புதியதாக பக்கத்து வீடு, அதுக்கு பக்கத்து வீடு, இல்ல தூரத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய உயிரினம் உங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி வரும்னா அப்போ உங்களுடைய வீட்டுல கண்டிப்பா தெய்வ நடமாட்டம் இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா உங்கள் வீட்டுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படும். உங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அதிகமா பள்ளியோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கும். அது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். அதை எடுத்து உங்க வீட்டுக்குள்ள நீங்க எப்போது சென்றாலும் ஏதாவது நறுமணம் வாடை எடுத்துக்கொண்டே இருக்கும். அந்த நேரத்திலும் உங்களுடைய வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருக்கிறத நீங்க உறுதி செய்ய முடியும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த முக்கியமான காரியத்தெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இது அனைத்தும் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருக்கிறது. இதனால உங்களுடைய வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது என்றுதான் அர்த்தம். நீங்க இதை கவனிச்சு உங்க வீட்டுல அந்த அறிகுறிகள்லாம் இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா கண்டிப்பா தெரியும். அப்பேற்பட்ட சக்தி இதற்கு இருக்கிறது. நம்ம பெரியவா சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, குலதெய்வத்து கோயில எப்பவுமே கைவிட்டுறாதீங்க. பித்தர்களுடைய ஆசீர்வாதமும் உன்னுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைச்சா உன்னால சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை, உன் வாழ்க்கையில நடக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை, அத்தனையும் நடக்கும், அத்தனையும் உன் வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் பெரியவா எப்பவுமே பக்தர்கள் சொல்லுவா. இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கணும், உங்களுடைய வாழ்க்கை முழுக்க நீங்க நினைச்சது மாதிரியே வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை சொல்லிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வரலாம், ஒரு நாள் சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்க. தினமும் நீங்க இதை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படுவது நிச்சயம். நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கை அமைவதும் நிச்சயம். அப்பேற்பட்ட ஸ்லோகத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பார்ப்போம். அதற்கு முன் நீங்கள், அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் மட்டும்தான் சொல்லணுமான்றது இல்லைங்க. உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே கூட இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மனதில் உண்மையாகவும் மனபக்தியுடனும் உங்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் இதை சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் இதில் உங்களுடைய வாழ்க்கையில் பலனை கொடுக்கும். இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு மனதில் நம்பிக்கை இல்லை, பூர்ணமான எண்ணங்கள் இல்லை என்பது போல் இருந்தால் இதை சொல்லாதீர்கள்.
முழுமையான நம்பிக்கையுடனும் கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு என்று நினைக்கும் பொழுது மட்டும் இதை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பித்ருக்கள் உங்களுடனே இருந்து உங்களுடைய வாழ்க்கையை அனுகிரகம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்ற எண்ணம் இருந்தால் இதை நீங்கள் சொல்லுங்கள். அது வரைக்கும் இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பித்ருக்களுடைய ஆசி உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கிற வரைக்கும் நீங்க இந்த ஒரு விஷயத்த முழுமையா சொல்லிட்டே வாங்க. அது கிடைத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே முழுவதும் மாறிடும். உங்களுடைய பித்ருக்களுடைய ஸ்லோகம் இதுதான். ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்ரினே தீமகி தன்யோ பிரச்சோதயாத். ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்ரினே தீமகி தன்யோ பிரச்சோதயாத். ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்ரினே தீமகி தன்யோ பிரச்சோதயாத். இந்த ஒரு ஸ்லோகத்தை உங்களுடைய குலதெய்வத்தை கோயிலை நினைச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்துகிட்டே சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில நினைச்சதை நினைத்து நீ இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல். உன் வீட்டுக்குள் உன் குலதெய்வத்தின் நடமாட்டம் உண்டாகும். உன் வீட்டுக்குள் உன் குலதெய்வம் குடியேறும். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையவே இது மாத்திரும். நீ நினைச்ச ஒரு வாழ்க்கை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்க்க போயிடும். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பௌர்விப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஒரு குடும்பத்துடன் ஒரு பெண்மணியும் அவருடைய கணவர் 2 குழந்தைகளும் வந்திருந்தார்கள். அவர்கள் பெரியவாக்காக வெகு நேரம் காத்துக்கிட்டே இருந்தார்கள். அன்று பெரியவா சந்திக்க நபர்கள் சரியான கூட்டம். பக்தர்கள் அதிகப்படியாக இருந்தனால் அதிக நேரம் காத்திருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது அந்த குடும்பத்திற்கு. பொறுமையாக பெரியவா சந்திக்க வேண்டும் என்ற பக்தி மயக்கத்தில் காத்திருந்தார்கள். அன்று வெயில் அதிகளவில் சுட்டெரித்தது. இருந்தாலும் பரவாயில்லை என்று காத்து கொண்டே இருந்தார்கள். நேரங்கள் கடந்தது. ஒரு வழியாக அந்த குடும்பத்தினர் பெரியவாவை சந்தித்தார்கள். பெரியவிடம் சொல்றாங்க, பெரியவா, எங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல பெரியவா. அடிக்கடி குடும்பத்துக்குள்ள தேவையற்ற மனக்குழப்பங்கள் சண்டைகள்னு வந்துகிட்டே இருக்கு. நித்தம் ஏதாச்சும் ஒரு சண்டை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எங்க குடும்பத்தை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துது பெரியவா. எங்க வாழ்க்கை மாறணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களுடைய வாழ்க்கையில எப்ப பாரு கஷ்டத்தையே அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கு. இதுல இருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் பெரியவா. அதுக்கு நான் என்ன பெரியவா பண்ணணும் அப்படின்னு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து பெரியவா பார்த்து கேட்கிறாங்க. அந்த குழந்தைகள் மனசுல ஒரு ஏக்கமும் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுடைய தினமும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படா வாழ்க்கை மாறுன்ற நினைப்புக்கே அவங்க போயிட்டாங்க. ஒரு நாள், அதாவது அடுத்து கழித்து அதுக்கப்புறம் பெரியவா சொல்றேன், கவலைப்படாத. உன்னுடைய வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காரணம் இதுதான். நீ உன்னுடைய குலதெய்வத்தை கைவிட்ட. அதான் குலதெய்வமும் உன்னை கைவிட்டுருச்சு. நீ உன் குலதெய்வத்தை நினைச்சு இதை சொல்லு. இந்த ஒத்த மந்திரத்தை சொல்லு. நீ நினைச்சபடியான வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் வாழ்க்கையில நீ பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள்னு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். நீ நினைச்சே பார்த்துருக்க மாட்ட இந்த விஷயத்த சொன்னா இவ்வளவு விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு. இதை நீ சொல்லிப்பாரு. உன்னுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும். உன்னுடைய பித்தர்களுடைய சாபம்லாம் நீங்கும். உன் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைச்சு உன் வீட்டுக்குள்ள உன் குலதெய்வம் குடியேறிவா. உன் வீட்டை விட்டு எப்பவுமே வெளியே போக மாட்டா. உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையவே பார்த்துப்பா அப்படின்னு பெரியவா சொன்னான். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை அந்த பெண்மணி வீட்டுக்கு போய் தினமும் சொல்லி வராங்க. தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வராங்க. ஒரு சில நாட்கள் போணுச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய வாழ்க்கையோட தலையெழுத்து மாறுனுச்சு. அவங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கிருச்சு. அப்பதான் புரிஞ்சிச்சு, பெரியவா சொன்னது உங்களுடைய வாழ்க்கையில நிஜமா நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தினம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு சொல்றது, வருஷத்துக்கு 2 முறை 3 முறை குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வருதுன்னு அதுக்கப்புறம் பெரியவா பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கா அந்த பெண்மணியும் அந்த குடும்பத்தாரும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறீங்க, பிரச்சனை இருக்குன்னா நீங்களும் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்க. தினமும் சொல்லிட்டு வரலாங்க. ஒரு நாள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் சொல்லிவாங்க. அந்த மந்திரம் இதுதாங்க. ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தெரினே தீமகி தன்யோ பிரச்சோதயாத். ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தரினே தீமகி தன்யோ பிரச்சோதயாத். ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தரினே தன்யோ பிரச்சோதயாத். இந்த ஒரு விஷயத்த நீங்க தினமும் 3 முறை சொல்லிவாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லி வரலாம். ஒரு நாள் தான்ன்றது இல்லைங்க. ஒவ்வொரு நாளுமே நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு சொல்லிட்டே வாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அவ்வளவா. குலதெய்வம் கோயிலுக்கு போறியா? அப்போ இதை நீ மறக்காம தானமா போய் கொடுத்துட்டு வா. குலதெய்வங்களுக்கு எப்ப போனாலும் சரி கொடுக்காம வராத அப்படின்னு பெரியவா அப்பத்துல இருந்து பக்தர்களுக்கு சொல்லுவா. நீ எந்த கோவிலுக்கு போறியோ இல்லையோ, உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீ வருஷத்துல ஒரு 3 இல்ல 4 முறையாவது போயிட்டு வந்துரு.
உன் குலதெய்வத்தோட ஆசை இல்லாம போச்சுன்னா நீ வாழ்க்கையில என்ன நினைச்சாலும் அது நடக்காது. உன்னோட குலதெய்வ ஆசை உனக்கு எப்பப்பெல்லாம் முழுமையா கிடைக்கையோ அப்பம் எல்லாமே உன் வாழ்க்கையில நிச்சயமா நீ நினைச்சது எல்லாமே அப்படியே தான் நடக்கும். நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட போயிட்டு உன் குலதெய்வம் கோயிலுக்கு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணி வரையோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய முன்னேற்றத்துக்கான விஷயமா இருக்கும். சரி, நீ குலதெய்வம் கோயிலுக்கு போனா இதை கொடுத்துட்டு வா அப்படின்னு பெரியவா சொன்ன விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பொருளிப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவல் நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு உடனே வரும். அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அப்பவே பயன்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் அதாவது உங்களுடைய வீட்டில் இருந்து நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் பொழுது இதை வாங்கி சென்று போகலாம். அல்லது நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அப்புறம் கூட வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுடைய நேரத்திற்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கும் ஏற்றது. இதை நீங்கள் இந்த நாளில் தான் செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. உங்களால எப்ப முடியுதோ அப்போ போய் நீங்க செஞ்சாலே போதுமானது. அது எந்த நாளானாலும் இருக்கட்டும். சனிக்கிழமை, புதன்கிழமை, எந்த நாளானாலும் இருக்கலாம். ஆனால் நீ முழு நம்பிக்கையோட போய் செஞ்சுட்டு வரணும். அப்படி வருவது மூலியமா தான் அதனுடைய முழு பலனையும் நீ ஆரம்பிக்க முடியும். அதாவது உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீ எப்போ போனாலும் சரி இது தானமா கொடுத்துவான்னு தான் பெரியவா சொல்லுவா. அந்த ஒரு பொருள் இதுதான். குலதெய்வம் கோயிலுக்கு எந்த நாளாக இருந்தாலும் சரி போயிட்டு நீங்க வரீங்க இல்ல போன உடனே எப்பவும் சரி நீங்கள் கொடுத்து வர வேண்டிய விஷயம் உங்களால முடிஞ்ச ஒரு நாள் தீபத்தை ஏற்றுவதற்கு தேவையான எண்ணெயை கொடுத்துவாங்க இல்ல நெய் கொடுத்துவாங்க, தப்பு இல்லை. இது ரெண்டுத்துல நீங்க எதை வேணாலும் கொடுத்து வரலாம். இந்த உங்க குலதெய்வம் கோயில நீ ஏற்றக்கூடிய தீபத்தின் ஒளியானது உங்களால் பிரதேசிக்கும் மண்ணில் அந்த வெளிச்சத்தின் அருள் உங்களை தேடி வரும். அந்த வெளிச்சத்தின் அருள்பட்டு உன்னுடைய குலதெய்வத்தின் கோயில் வெளிச்சம் பெறும் பொழுது அதனுடைய சக்திகள் அனைத்தும் உனக்கு பூர்ணமாகி கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் தாங்க. உன் குலதெய்வம் கோயிலுக்கு போய் எப்பனாலும் சரி உன்னால முடிஞ்ச தீபத்துக்கு ஏத்த தேவையான எண்ணெயை இல்லை நெய்யை வாங்கி கொடுத்து வா. இது உன் வீட்டை எப்போதும் போகாமல் இருப்பார். உன் கூடவே உன்னுடைய குலதெய்வங்களுக்கு உன் கூடவே வந்துடும். உன் குலதெய்வத்தின் ஆசை முழுமையா உன் வீட்டில் இருக்கும். நீ என்ன நினைத்தாலும் அது உடனே நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். குலதெய்வத்தோட ஆசை பெற்றுச்சினாலே அனைத்து கடவுளுடைய ஆசை நாம் பெற்றுவிட்டோம் என்றுதான் அர்த்தம். நீங்கள் அதனால முழுமையான மனதோடு சென்று உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று எண்ணெயை தீபத்தை வாங்கிட்டு கொடுத்து வாருங்கள். நிச்சயம் எதைத்தையும் நடத்தி காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். உங்க வீட்டுக்குள்ளே எப்பவுமே இருப்பார் உங்களுடைய குலதெய்வம், உங்கள் வீட்டை விட்டு போகாமல். முழு நம்பிக்கையோட சென்று இதை வாங்கி கொடுத்து வாருங்கள். நல்லது நடக்கும். நம்புங்கள்.